அதே மாதிரி குர்ஆனில் வந்து 114 சூறான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கோம்ல. 114 அத்தியாயம் இருக்குது. இதில் யாருக்கும் இன்றைக்கு ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. 72 கூட்டத்தில் போய் கேட்டாலும் எல்லோரும் என்ன செய்வாங்க, 114 சூறான்னு தான் சொல்லுவாங்க. ஷாஃபிக்கு 114 தான், அனபிக்கு 114 தான், நமக்கு 114 தான். யாரை போய் கேட்டாலும் குர்ஆனில் எத்தனை அத்தியாயம், 114 சூறான்னு இருக்கும். இப்னு மஸ்ஊத் ஆரம்பகால சஹாபி தானே, அவரும் குர்ஆனை எழுதி வைத்து கொண்டவர்களில் ஒரு ஆள். குர்ஆனுடைய மனனம் செய்தவர், குர்ஆனை எழுதி வைத்து கொண்ட ஒரு ஆள். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், குர்ஆனில் வந்து 112 சூறா தான் வச்சுருக்கார். அவர் எழுதின குர்ஆனில் மட்டும் என்ன செஞ்சு 112 தான், 114 கிடையாது. இந்த கடைசி 2 சூறா இருக்குல்ல, அது அவர் எழுதலை. எதில் அவருடைய குர்ஆனில் எழுதலை, தவறுதலாக எழுதுலன்னு கிடையாது, அது குர்ஆனில் இல்லவே இல்லைன்ட்டார். சொல்லி காட்டின பிறகு அது சும்மா துவா, ஓதி கொடுத்த துவா. அதை வந்து குர்ஆன் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லலை, அது சும்மா ஓதி பார்க்குற பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படிலாம் வருதுல்ல, அது மாதிரியான ஒரு துவா. அப்படி சொல்கிற தப்பு. அது எனக்கு குள்ளுண்டு தான் வருது, நீ சொல்லுண்டு வருது. ரசூலுல்லாஹ் ஓதி பார்த்தாங்கன்னு மாதிரி அது இல்லை. அவர் புரிந்து கொண்ட வகையில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அதெல்லாம் கிடையாது. அது குர்ஆனுக்கு கடைசி வரைக்கும் அவர் எழுதவே இல்லை. 112 சூறாவை தான் வச்சுருந்தார். அப்போ குர்ஆனில் உள்ள ஒரு 2 சூறாவை கூட குர்ஆன் தாண்டு விளங்காத அளவுக்கு இருந்தாங்களா இல்லையா, எழுதாமல் இருந்தாங்களா இல்லையா? அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில், தூக்குற காலத்தில் தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கும் போது கடைசியாக நெஞ்சார் அவர், அதை அழிச்சார்னு வைங்களேன், தன்னுடைய இதை ஒத்துக்கிட்டார். அது கூட நிர்பந்தப்பட்டு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னதாகலாம் சில அறிவிப்புகள் இருக்குது. இது அஹ்மதில் 20244 ஹதீஸில் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை குர்ஆனில் உள்ளதுதான் என்று சொன்னதற்கு ஆதாரத்தை காட்டி, இப்படி இருக்கும் பொழுது உபய் இப்னு கஅப் சொல்கிறார், இப்படி இருக்கும் பொழுது இப்னு மஸ்ஊத் அவர் எழுதாமல் இருக்கிற அவர் தப்பு, அது குர்ஆன் தான், அது ஜிப்ரீல் வந்து இதை ஓதி காட்டினாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று அவர் அதை அவங்க காலத்தில் மறுத்தும் இருக்கிறார்கள். அப்போ எதுக்கு சொல்லணும்னு கேட்டால், குர்ஆன் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அதில் உள்ள 2 சூறாவை கூட குர்ஆன் இல்லை, துவா சாதாரண துவா, 112 சூறா தான் குர்ஆனில் என்று அவர் சொல்லியிருக்கிறார்னு சொன்னால் அவருடைய ஆய்வின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். வழங்குதா? அவர் வேணும்னு சொல்லாமல் இருப்பாரே, ஆனால் அல்லாஹ் அவரை குற்றம் முடிக்க மாட்டான். ஆனால் மேட்ரு என்ன, நம்மளும் இப்னு மஸ்ஊதை பின்பற்றி 112 சரியாக வருமா? இப்னு மஸ்ஊத் சஹாபி சொல்லிட்டாங்க, அவர் ஒரு சஹாபி தானே, நம்ம 112 வச்சுக்கிறோம்னா ஒத்துக்குருவீங்களா யாராச்சும்? அப்போ நம்ம என்ன பிழை விட்டுருக்குறாங்க, பிழை விட்டால் நம்ம தள்ளிட வேண்டியதான் அப்படிங்கிறத விளங்கி கொள்ளுகிறோம். அதே